Hi viewers, welcome to Abhi Education. Today we are going to learn simple past tense. Past tense form 4 forms நம்ம divide பண்ணிக்கலாம். Simple past form, past continuous form, past perfect form, past perfect continuous form. அதிலே இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது simple past tense. So simple past tense ஓட structure எப்படி இருக்குன்னு முத பார்க்கலாம். I, we, you, they, he, she, it எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்ல ஒரே மாதிரி தான் வெர்ப் வரும். ஸோ அந்த வெர்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெர்போட பேஸ் ஃபார்மோட டிஆர்இடி எண்டிங், அதாவது அரை இருந்தா அரை வந்து ஈல முடியுது. ஸோ பிளஸ் டி சேர்த்தாலே போதும், அரையுடு. ஸோ அரையுடுங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பிளே பிளஸ் இடி, பிளேடு, ஈடியோட முடியுது. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈடியோட முடிகிற வெர்ப் ரெகுலர் வெர்ப் ஆர் தே கேன் பி இர்ரெகுலர் வெர்ப். அது இர்ரெகுலர் வெர்பா கூட இருக்கலாம். அதாவது சிங்கிறது சாங், சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் சாங், ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட், சியோட பாஸ்ட் டென்ஸ் சா, கோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட், ஸ்பீக்கோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக். இந்த மாதிரி இர்ரெகுலர் ஃபார்ம்லயும் இருக்கலாம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் வரும். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ் ஃபார்ம் நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஐ குக்டு, டிட் பிளஸ் குக் இஸ் ஈக்குவல் டு குக்டு. டிட்டோட ப்ரெசன்ட் வெர்ப் சேரும்போது பாஸ்ட் வெர்பா மாறும். ஸோ டிட் பிளஸ் குக், குக்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ டிட் பிளஸ் குக் குக்டு. He walked, did plus walk, டிட்டோட present verb சேரும்போது past verb மாறும். So did plus walk, walked. She ate, did plus eat, ate. They sang, did plus sing, sang. We played, did plus play, played. I saw, did plus see, saw. It rained, did plus rain, rained. இந்த மாதிரி டிட்டோட ப்ரெசன்ட் வெர்ப் சேரும்போது பாஸ்ட் வெர்பா மாறுது. ஸோ பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்ம்ல ஐ டிட் நாட் குக், குக்குடுங்கிறது வந்து இந்த மாதிரி எதுக்கு பிரித்து சொன்னேன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்ல வரும்போது ஐ டிட் நாட் குக், ஹீ டிட் நாட் வாக், ஷீ டிட் நாட் ஈட், தே டிட் நாட் சிங், we did not play, I did not see, it did not rain. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபார்மில் வரும்போது ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் இங்கே வரும். அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் ப்ளஸ் டிட் அந்த மாதிரி சேர்ந்து வரும். ஸோ ஐ டிட் நாட் குக்குங்கிறது நம்ம வந்து ஐ டின்ட் குக் அந்த மாதிரி வந்து ப்ரொனவுன் பண்ணலாம். he did not walk, he didn't walk. she did not eat, she didn't eat. They did not sing, they didn't sing. We did not play, we didn't play. I did not see, I didn't see. It did not rain, it didn't rain. ஸோ நம்ம இந்த மாதிரி பேசும்போது ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்ட் சிம்பிளை வந்து நம்ம டிட்டுங்கிற ஆக்சிலரி வெர்போட எப்படி வரும்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து பாஸ்ட் சிம்பிள் வித் பி, பிங்கிற ஆக்சிலரி வெர்போட எப்படி வந்து பாஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஐ, ஹீ, சி, இட் இந்த 4 சப்ஜெக்டுக்கும் பிங்கிற ஆக்சிலரி வெர்பு வாஸா வரும். யூ, வி, தே இந்த சப்ஜெக்டுக்கு பிங்கிற ஆக்சிலரி வெர்ப் வேற வருங்க. ஸோ பாசிட்டிவ் ஃபார்ம்ல ஐ வாஸ் ஹங்க்ரி, நான் பசியாக இருந்தேன். ஸோ இந்த வாஸ்ங்கிறது வந்து பிங்கிற ஆக்சிலரி வெர்போட பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இது லிங்கிங் வெர்ப்னு கூட சொல்லலாம் நம்ம. ஐ வாஸ் ஹங்க்ரி, வி வர் டயர்டு, நாங்கள் களைப்பாக இருந்தோம். யூ வர் அட் பார்க், நீங்கள் பார்க்கில் இருந்தீர்கள். ஹி வாஸ் லேட், அவன் தாமதமாக வந்தான். ஷி வாஸ் இன் கார்டன், அவன் தோட்டத்தில் இருந்தான். இட் வாஸ் சன்னி, மிகவும் வெப்பமாக இருந்தது.
we were at work. நாங்கள் வேலையில் இருந்தோம். they were busy. அவர்கள் பிஸியாக இருந்தார்கள். so I, he, she, it இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் was வந்து லிங்கிங் வெர்பா வருது. ஆக்சிலரி வெர்ப் லிங்கிங் வெர்ப் அந்த மாதிரி சொல்லலாம். you, we, theyக்கு were லிங்கிங் வெர்பா வருது. ஸோ இது பி வெர்போட ஆக்சிலரி ஃபார்ம். ஸோ நெகட்டிவ் ஃபார்மில் ஐ வாஸ் நாட் ஹங்க்ரி, ஐ வாஸ்ன்ட் ஹங்க்ரின்னு கூட சொல்லலாம். வி வேர் நாட் டயர்டு, வி வேரின் டயர்டு. யூ வேர் நாட் அட் பார்க், யூ வேரின்ட் அட் பார்க். ஹி வாஸ் நாட் லேட், ஹி வாஸ்ன்ட் லேட். ஷி வாஸ் நாட் இன் கார்டன், ஷி வாஸ்ன்ட் இன் கார்டன். இட் வாஸ் நாட் சன்னி, இட் வாஸ்ன்ட் சன்னி. We were not at work, we weren't at work. They were not busy, they weren't busy. So did, was, were அதோட யூசேஜ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். When did you work in London? I worked in London in 2001. When were you in London? I was in London in 2001. இந்த ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட்னு பாருங்க. இது செயலை குறிக்கக்கூடிய வெர்பு வினைச்சொல், இது நிலையை குறிக்கக்கூடிய வினைச்சொல். when did you work in London? லண்டனில் எப்பொழுது வேலை செய்து கொண்டிருந்தாய், அது ஒரு செயலை குறிக்கக்கூடியது. when were you in London? லண்டனில் எப்பொழுது இருந்தாய், இது நிலையை குறிக்கக்கூடியது, ஸ்டேட் ஆஃப் பீயிங் வெர்ப். ஸோ டிட்னு வந்தாலே அது செயலை குறிக்கக்கூடியது. வேர் வாஸ்ங்கிறது வந்து நிலையை குறிக்கக்கூடியது. ஸோ where did he go? He went to temple. ஸோ இது செயலை குறிக்கக்கூடியது. அவன் எங்கே சென்றான்? He went to temple. Where was he? அவன் எங்கே இருந்தான், இது நிலையை குறிக்கக்கூடியது. He was in the temple. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.